ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இட்லி சட்னி மட்டும்தான். சட்னியை வந்து தேங்காய் ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதையும் தனியாக வதக்கி எடுத்துக்கிட்டு, இதை வந்து மிக்சியில் அரைக்காமல் அம்மியில் அரைக்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல். ஏன்னா இன்றைக்கி நிறைய டைம் இருக்குங்க, ரொம்ப ஃப்ரீ டைம் இருக்குது. சண்டே வேறு, பிள்ளைங்களும் வந்து நம்ம கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போயே நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. சரி அம்மியில் அரைப்போமா அப்படின்னாங்க. ஏன்னா டேஸ்ட்டு உண்மையாகவே மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியில் அரைச்சா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ ரொம்ப நாளாக நான் அம்மியில் அரைக்கிறதே இல்லை. டாக்டர் கூட சொன்னார், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், சூரிய ஒளியில் போய் நில்லுங்க அப்படிலாம் சொன்னார். நம்மளுக்கு தெரியுது, ஆனால் அதை வந்து செய்கிறதே இல்லை. அப்போ தான் யோசித்தேன் நான், அம்மி வந்து பின்பக்கம் இருக்குது, நல்ல சூரிய ஒளி படுற இடத்துல தான் இருக்குது. ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக அரைப்பேன். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து வேலைக்கு வேலையும் ஆச்சு, சூரியனும் வந்து ஒளி தந்தாருன்னு நம்ம ஃப்ரீயாக வாங்கினா போலேயே ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நான் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டேன். உண்மையாகவே இந்த சட்னி வதக்கிறப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு வந்து சின்ன துண்டு இஞ்சி இந்த சமயத்தில் சேர்த்தேன். நிறைய பேர் வந்து இஞ்சி சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால் இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்துருப்பேங்க. இப்போ வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். அம்மியை சுத்தம் பண்ணி அரைக்க உட்காந்தாச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சூரியன் வேணும் வேணான்னு ஒளி கொடுத்துட்டாரு. அது வந்து வெறுக்க அரைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நல்லா அம்மியில் அரைக்க தெரியும், ஆனால் என்னென்னா ரொம்ப நாளாக அரைக்கல, அவ்வளோதான். எனக்கு இது வந்து நல்லா பழகுனது தான். நான் உருட்டி நல்லாவே அரைப்பேன். நல்லா வேர்த்துக்கிட்டு இருக்குது, சூரிய ஒளியும் இருக்குது. இந்த மிளகா இருக்கு இல்லையா, வெயில் காலத்தில் மிளகா அரைச்சா கை தக தக தகன்னு எரியும். எனக்கு அப்படி தான் எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ தான் நினச்சேன், ஐயோ மிளகாவை வந்து வெங்காயம்லாம் வச்சு அரைச்சதுக்கப்புறமா அரைச்சிருக்கலாமோன்னு. அப்படி வச்சு அரைக்கிறப்போ கண்டிப்பாக மையாது. மிக்சியில் அரைச்சா சல்லுன்னு ஒரு நிமிஷத்தில் வேலையாயிடும். ஆனால் வந்து அது எப்பயுமே வேலைக்கோ காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போகிறப்போ கண்டிப்பாக வந்து அப்படி தான் செய்வேன். இப்போ வந்து டைம் இருக்கிறதுனால தான் அம்மிக்கு வந்திருக்கேன். இருந்தாலும் அம்மியில் செய்கிறப்போ ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அம்மியில் அரைக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா போல் தோணும். நம்ம வந்து எப்படி வேணுமோ அப்படி அரைச்சிக்கலாம். மைய வேணுனாலும் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தக்கையாக திப்பியாக சாப்பிட பிடிக்கும், அதை எடுத்து வச்சு சாப்பிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்களே. அந்த வெங்காயம், பூண்டு, தக்காளிலாம் வச்சு ஊரில் ஒரு சட்னி அரைப்பாங்க, திப்பியாக இருக்கும். அதுலேருந்து தண்ணியாக நீர்த்தா போல் ஓடும். அந்த தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை அப்படியே எடுத்து வச்சு சாப்பிடுவோம். சின்ன வயசில் இதெல்லாம் செய்வாங்க. அதனால் வந்து எனக்கு அம்மியில் அரைக்கிறது, குடகல்ல அரைக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்குங்க. இன்றைக்கி வந்து இந்த சட்னி தான் செஞ்சாச்சு. சூப்பராக இருந்தது. பிடிச்சா